தருமபுரி மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் அரசின் உள் ஒதுக்கீடு மூலம் அடுத்தடுத்து மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளது அரசு பள்ளி மாணவர்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக அமைந்துள்ளது. யார் அவர்கள் பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் தண்டுக்காரன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த குழந்தை மாதம்மாள் தம்பதிக்கு சந்தியா, ஹரிபிரசாத், சூரிய பிரகாஷ் என 3 பிள்ளைகள். பெற்றோரின் ஆசை என்ன தெரியுமா? தங்களது ஒரே மகளை மருத்துவராக்கி பார்க்க வேண்டும் என்பதுதான். ஆனால் காலம் அவர்கள் குடும்பத்தில் 3 மருத்துவர்களை உருவாக்கியது. இதற்கெல்லாம் அடித்தளம் எது தெரியுமா? அரசு பள்ளி மாணவர்களுக்காக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த 7.5% உள் ஒதுக்கீடுதான். இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது எல்லாம் வெளிப்படுத்துறதுனால எங்களுக்கு, அதாவது எவ்வளோ கஷ்டப்பட்டுங்க தெரியல, ஆனால் ஹெல்ப் பண்ணதுனால தான் எங்களுக்கு பண்ண முடிஞ்சு. இந்த 7.5 வந்ததுனால இல்லைன்னா நாங்கள் இந்த 2 பெற்றோர்கள் தலையே அடமானம் வச்சா கூட இந்த சீட் கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் 7.5 வந்ததுனால எவ்வளவோ எங்களையாட்டம் ஏழைங்களை போகிறதுக்கு சான்ஸு. எங்கள் மாதிரி ஏழைங்க பயப்படாத படிக்க வைக்கலாம். அவனுக்கு கரூர் காலேஜ் கிடச்சிருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏலகிரி எச்எம் அவங்களும் உந்துதல்னால இதில் எங்களுடைய எங்கள் சொந்த பந்தம் எல்லாருடைய ஆசீர்வாதமும் இருக்குது. இன்னும் உங்களாட்டங்கிற இவங்களுடைய ஆசீர்வாதமும் இருக்குது. எல்லாருடைய ஆசீர்வாதம், அந்த ஆண்டவனுடைய ஆசீர்வாதம். மகள் சந்தியா 2019ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பை நிறைவு செய்த நிலையில் நீட் தேர்வில் போதிய மதிப்பெண் பெறாததால் தருமபுரி அரசு கல்லூரியில் சேர்ந்தார். ஆனால் அரசு கொண்டு வந்த 7.5% உள் ஒதுக்கீட்டை அறிந்து மீண்டும் நீட் தேர்வு எழுதி அரசின் உள் ஒதுக்கீடு மூலம் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார். சகோதரியைப் போல தானும் மருத்துவராக வேண்டும் என நினைத்த ஹரிபிரசாத்திற்கு ஆசிரியர்கள் பண உதவி செய்ய தனியார் பயிற்சி மையத்தில் ஓராண்டு கடுமையாக பயிற்சி பெற்று நீட் தேர்வு எழுதிய ஹரிபிரசாத் அரசின் உள் ஒதுக்கீட்டில் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார். இந்த நிலையில்தான் கடைக்குட்டியான சூரிய பிரகாஷும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற நிலையில் ஆசிரியர்கள் மற்றும் தொண்டு அமைப்பின் நிதி உதவியுடன் நீட் பயிற்சி பெற்றார். அண்மையில் நடந்த நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற நிலையில் அரசின் உள் ஒதுக்கீடு மூலம் சூரிய பிரகாஷுக்கு மருத்துவ இடம் கிடைக்க தனது சகோதரி பயிலும் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு சேர்ந்திருக்கிறார் சூரிய பிரகாஷ். கண்டிப்பாக எல்லோரும் எம்பிபிஎஸ் படிக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தா முடியாதுன்றது இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சுட்டு இப்போ 92.5 ஈக்குவலாக எல்லாருமே வந்துடுச்சு கட் ஆஃப். நீங்களும் படித்தா கண்டிப்பாக எம்பிபிஎஸ் ஆகலாம். படிச்சுட்டு கண்டிப்பாக ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இவர்கள் 3 ஏலகிரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்தவர்கள். நன்றாக படிக்கும் மாணவர்களை ஆசிரியர்களே நீட் பயிற்சிக்கு அனுப்பி கைதூக்கிவிடும் இந்த அக்கறையே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 மருத்துவக் கல்லூரியில் சேரவும் ஒரு காரணம் எனலாம். இங்கே படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக ஆசிரியர்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பண உதவி மற்றும் கல்வி ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர். அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என்பதை அன்போடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அரசின் உள் ஒதுக்கீடு, மாணவர்களின் விடாமுயற்சி, பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் அளித்த ஊக்கம் என அனைத்தும் சேர்ந்தே இந்த சாதனை சாத்தியமானது. அரசு பள்ளி மாணவர்கள் இவர்களைப் போல் உழைத்து உயர்வை எட்ட வாழ்த்துவோம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர்கள் சுகுமார் மற்றும் கார்த்திகேயன்.